ஒரு ஸ்பை த்ரில்லர்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கிராமர் இருக்கும் இல்லையா, அதே ஸ்ட்ரக்சர் அதே கிராமர் அதே மாதிரி மாறாமே இருக்கு. இயக்குனர் மனோஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிக்காக ஒரு மலையாளி. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழனை வந்து துரோகி மாதிரியான ஒரு விஷயத்தில் காட்டியிருப்பாரு. இது வந்து இயல்பாக நடந்ததா யதார்த்தமாக நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்ப பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் லெவலில் தான் இருக்குது. ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருக்குமே தெரியாத மக்களோட மக்களாக இணைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவருக்கு ஒரு காதல் இருக்கும், அந்த காதலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பைங்கிறதே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கிளைமேக்ஸில் பயங்கரமான ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பயங்கர பார்த்து செல்லத்துக்கு வலிக்க போகுதுரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சு வாரியர் ரொம்ப ஸ்டண்ட்டு ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னோம்னா வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதா நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட இதுதான் போய் சென்றடையும் இல்லையா, இந்திய ராணுவம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, இல்லை வெளிநாட்டில் படங்கள் பார்த்தாலும் இந்திய ராணுவம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அடையாளம் வந்து கட்டமைப்பு ஏற்பட்டுரும். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். துரந்தர் மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் மிஸ்டர் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கடைசியில் ஃபைன் பண்ணமா இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்ப பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் லெவலில் தான் இருக்குது. மேக்கிங் வைஸும் சரி, விஷுவலாகவும் சரி, படம் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்குது. ஏரியல் ஷாட், ட்ரோன் ஷாட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதெல்லாம் புதுமையாக இருக்குது இல்லையா. நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தே இல்லை. ஒரு பருந்து பறவையான காட்சிகள்லாம் வந்து அடிக்கடி படங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா படம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. கதை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா படம் ஒரு ஸ்பை த்ரில்லர்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கிராமர் இருக்கும் இல்லையா, அதே ஸ்ட்ரக்சர் அதே கிராமர் அதே மாதிரி மாறாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறலாம் உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எந்தெந்த கதாபாத்திரங்கள் எந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் வந்து ஒரு சின்ன விமர்சனம் எனக்கு இருக்குது. இயக்குனர் மனோஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசிக்காக ஒரு மலையாளி. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழனை வந்து துரோகி மாதிரியான ஒரு விஷயத்தில் காட்டியிருப்பார். இது வந்து இயல்பாக நடந்ததா யதார்த்தமாக நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தோட வில்லன் வந்து ஒரு முருக பக்தர் அப்படிங்கிற மாதிரியும் காத்திருப்பாரு. இது எதனால இப்படி வச்சிருக்காருன்னு தெரியல. ஒரு அழகான பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு நல்ல கேரக்டர் பேரு கொடுத்து அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரோகி, நாட்டுக்கே துரோகம் செய்யக்கூடிய ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாரு. இது எதனால வச்சாருன்னு தெரியல. இவருடைய முந்தைய படங்களில் இந்த விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு. இவர் மட்டும் இல்ல, இதே மாதிரி சில ஏற்கனவே மலையாள இயக்குநர்கள் சிலரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படம் இருக்கிறப்ப இந்த விஷயங்களை பின்பற்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இயக்குனர் கௌதம் வாசுதேவன் சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வில்லன்களுக்கு எல்லாம் தூய தமிழ் பேர் கொண்ட ஒரு இளைஞர்களாக தான் தேர்வு செய்வார். இது எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தமிழ் படங்கள்ல இந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி தமிழர்களை வஞ்சிக்கிற மாதிரியும் தமிழர்களை வந்து தவறாக சித்திரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கட்டமைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயம் தான். சரி, மீண்டும் வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸுக்கு போவோம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துரந்தர் மாதிரியான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஆக்சுவலாக துரந்தர் வந்த தாக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது துரந்தர் மாதிரி இருக்கும். ஸ்பை ஆக்ஷன் ட்ராமா அப்படின்லாம் வேற ஒரு மாசை கிரியேட் பண்ணிவிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. படம் வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்குங்க. எடிட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மியூசிக் பயங்கரமாக இருக்கும். மியூசிக் வந்து திபு தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மியூசிக் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி கேஸ்டிங் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மஞ்சு வாரியர், நான் சொன்னேன் இல்லையா, நாட்டையே உயிரை கொடுத்து காப்பாற்றுற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் கேரக்டர் தான். ஸோ ஒரு மலையாளி வந்து அந்த மாதிரி காட்டுறாங்க, ஒரு தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுறாங்க இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டப்புன்னு ஒன்று நடக்குது, அடுத்து இவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நார்மலாக போயிடுது. என்னடா அடுத்து இதுதானே இப்போ வருவார், ஆதி ஆடுவார், சுடுவார், போவார், அந்த மாதிரி தான் போகுது படமே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லா ஒர்த்தான படங்க. இந்த வீக்கில் ஜாலியாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய, குழந்தைகள் பார்க்கக்கூடாத காட்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருக்குமே தெரியாத மக்களோட மக்களாக இணைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவருக்கு ஒரு காதல் இருக்கும், அந்த காதலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பைங்கிறதே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி புதுசாக இந்த படத்தில் என்ன தான் இருக்குது
அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட போய் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. டெக்னிக்கல் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர படத்தில் வந்து பெருசாக பேசுகிறதுக்கு சில பாடல்கள் நல்லா இருக்குது. குறிப்பாக சென்னையை கூட நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி பார்க்காத ஒரு கோணத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஈசிஆராக இருக்கட்டும், நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஊராடா அப்படிங்கிற மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபி வைஸும் சரி, கலர் டோன் வைஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலட்டை நமக்கு காண்பிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது படம். அது வந்து டிஓபிக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது எடிட்டிங். டேரக்டர் ஹரி படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஹரி படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரபரப்பு குறையாமல் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த வகையில் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப பரபரன்னு ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சி அந்த பரபரப்பை கடத்த முயன்றிருக்காங்க. அது சரியாக அந்த முயற்சி பலிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ரசனையை பொறுத்தவரை தெரியும். எனக்கு வந்து பலிக்கல. அடுத்தது ஆர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின்களை தான் வந்து காட்சி பொருளாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோயினை காட்சி பொருளாக பயன்படுத்தல, ஆர்யாவை தான் காட்சி பொருளாக பயன்படுத்திருக்காங்க. ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா சாரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 6 பேக்கை காட்டிக்கிட்டு அவர் வந்து பல பெண் ரசிகர்களை கவர மாதிரி அவருடைய உடலை வந்து காட்சிப்படுத்திக்கிட்டு தான் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனே இருக்கும். அதே மாதிரி கௌதம் கார்த்திக் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து அவர் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு பழிச்சிருக்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட வகையில் தான் தெரியும். எனக்கு வந்து அது சரியாக ஒர்க் ஆகலை. மஞ்சு வாரியர் வந்து ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக வசனம் பேசுகிற மாதிரி ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல, ஆனால் ரசிக்க முடியுது. ஏன்னா அது மஞ்சு வாரியர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். கிளைமேக்ஸில் பயங்கரமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பயங்கர பார்த்து செல்லத்துக்கு வலிக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சு வாரியர் ரொம்ப ஸ்டன்ட் ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் ரைசா வில்சன் ஒரு பக்கம் இருக்காங்க, அதுல்யான்னு ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு பெண்ணை வந்து பயன்படுத்தி இன்னொரு ஆணை வந்து நம்ம வந்து வலையில வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் உயர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக எளிதில் வீழ்ந்து விடக்கூடியவர்கள் அப்படின்ட்டு ஒரு காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சொன்னோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் மக்கள் கிட்ட இதுதான் போய் சென்றடையும் இல்லையா? இந்திய ராணுவம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, இல்லை வெளிநாட்டில் படங்கள் பார்த்தாலும் இந்திய ராணுவம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அடையாளம் வந்து கட்டமைப்பு ஏற்பட்டுரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நம்ம பிரதமர் மோடி மாதிரிலாம் ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர்லாம் வந்து இங்கிலீஷ்லாம் பேசுவார், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சில உண்மை சம்பவங்களும் பல கற்பனை கதைகளும் சேர்த்து எடுக்கப்பட்ட இந்த மிஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு வேல்யூவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.